Hi students. So we are in chapter 3, topic long run average cost curves. Okay. So இது வரைக்கும் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்ஸ் பத்தி பார்த்தேன். So short run average cost curve behavior is depends upon the behavior of fixed cost curve and variable cost curve. So like average variable cost curve mariye, it falls starting, then reaches minimum point and then starts to rising as increase in output. Okay. So short run pathina ella vishayamum pathom. Now we will move to the long run average cost. Yeah. Long run. Long run அப்படின்னா என்ன அப்படின்னா the long run is a period where all factors are vary. So long run periodல வந்து எல்லா factorsமே வந்து change ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. During long run, a firm can move from one plant to another. ஷார்ட் ரன்ல வந்து அப்படி பண்ண முடியாது. as I told already, ஷார்ட் ரன் பீரியட்ல a firm cannot என்ன சொல்றது, பிளான்ட் a new equipment, புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணவோ இல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணவோ முடியாது. பட் லாங் ரன் பீரியட்ல பண்ணலாம். சோ லாங் ரன் பீரியட் எனக்கு கிடைக்குது அப்படின்னா நான் வந்து என்ன சொல்றது, பெரிய டெசிஷன்ஸ் மட்டும் இல்ல, ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட் கூட நான் மாறலாம். அதாவது ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி கூட ஆரம்பிக்கலாம். ஓகே. லாங் ரன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் த, இது எதுக்காகனா காஸ்ட் ஆஃப் லீஸ்ட் பாசிபிள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங், அதாவது எந்த குறைஞ்சபட்ச காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா எனக்கு கிவன் அவுட்புட் வந்து கிடைக்கும் அப்படின்றத சூஸ் பண்றதுக்கு நமக்கு கிடைச்சதுதான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். சோ லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து எதுக்காகனா டு ஃபைண்ட் அவுட் தி லீஸ்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் a given level of output. Okay. So long run is a period when all factors are variable. Okay. This is your short run average cost curve. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சரியா? நம்ம ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இது நம்பர் ஆஃப் கர்வ்ஸ். இது வந்து லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்ஸ். ஸோ ஷார்ட் ரன்ல வந்து ஒரு ஃபர்ம் வந்து மொத்தம் 3 ஸ்டேஜஸ் கொடுக்குறாங்க. ஒன்னு மீடியம் லெவல், அதாவது ஒன்னு ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு. SAC 1 ஸ்மால் லெவல், SAC 2 மீடியம் லெவல், SAC 3 வந்து லார்ஜ் லெவல். ஓகேயா? சோ மொத்தம் 3 டைப் ஆஃப் ஃபர்ம்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 3 டைப் ஆஃப் ஃபர்ம்ல வந்து இப்போ உன்னோட உன்னோட ஃபர்ம் லெவல் வந்து ஸ்மாலா, மீடியமா, பிக்கான்றதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து சூஸ் பண்ணிக்கோ. சோ இப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாரு, ஃபார் OA லெவல் ஆஃப் அவுட்புட். ஓகேயா? OA லெவல் ஆஃப் அவுட்புட் நீ சூஸ் பண்ண அப்படின்னா, சோ இஃப் உன்னோட ஃபர்ம் வந்து SAC 1 அப்படின்னு வச்சுக்கோ, அதாவது யூ ஆர் அ ஸ்மால் லெவல் ஆஃப் ஃபர்ம் அப்படின்னா, ஃபார் இந்த அளவு அவுட்புட் உனக்கு வேணும் அப்படின்னா யூ வில் சூஸ் SAC 1 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? மேம் ஏன் நான் வந்து மீடியம் லெவல் ஃபார்ம் சூஸ் பண்ணக்கூடாதா? ஃபார் OA லெவல் நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மீடியம் லெவல் ஃபார்ம் நான் சூஸ் பண்ணக்கூடாதான்னா பண்ணு. பட் ஆனா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதை விட இந்த காஸ்ட் பார்த்து அப்படின்னா இங்க ஜாஸ்தியா இருக்கு. ஓகே பாரு, இது வந்து OA லெவல் இங்க இருக்கு, பட் இந்த காஸ்ட் H இங்க இருக்கு. ஓகே. சோ அப்போ எது உனக்கு பெட்டர்னு பாத்துக்கோ. மேபி OB லெவல் ஆஃப் அவுட்புட் வேணும் அப்படின்னா, சோ இது SAC 1 உடைய மினிமம் பாயிண்ட்ல வந்து டச் பண்ணுது. ஓகேயா? அதாவது மீடியம் லெவல், ஸ்மால் லெவல் ரெண்டுலயுமே நீ வந்து OB லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து நீ சூஸ் பண்ணலாம். பிகாஸ் ரெண்டுக்காவுமே பாரு, SAC 2 SAC 1 ரெண்டுமே இந்த கியூன்ற பாயிண்ட்ல வந்து டச் பண்ணுது. சோ அப்ப மீடியம் லெவலையும் நீ சூஸ் பண்ணலாம், ஸ்மால் லெவலையும் நீ சூஸ் பண்ணலாம். ஓகே. காஸ்ட் வந்து கம்பேர்டு டு லோயர் தான். இந்த H விட இந்த Q வந்து காஸ்ட் வந்து இங்க லோயரா தான் இருக்கு. ஓகேயா? நெக்ஸ்ட் மேம், பியாண்ட் OBல விட நான் வந்து ப்ரொடக்ஷன் போக முடியாதானா? போலாம், நீ போலாம். OC லெவல் ஆஃப் அவுட்புட் சூஸ் பண்ணலாம். சோ அப்ப வந்து பார்த்த அப்படின்னா நீ மீடியம் லெவல் ஆஃப் பிளான்ட் சைஸை நீ சூஸ் பண்ணணும். ஓகேயா? மீடியம் லெவல் ஆஃப் பிளான்ட் சைஸ் சூஸ் பண்ணணும். இதே வந்து OC லெவல் ஆஃப் அவுட்புட்ல நீ வந்து ஸ்மால் லெவல் நீ வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உன்னோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. பிகாஸ் இந்த கர்வ் என்ன ஆயிட்டு போகுது,
ரைஸ் ஆயிட்டு போகுதா, அப்ப என்ன அர்த்தம்னா காஸ்ட் வந்து அதிகமாயிக்கிட்டு போகும்னு சொல்லி அர்த்தம். அப்போ நீ ஓசி லெவல் ஆஃப் அவுட்புட் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீ வந்து மீடியம் லெவல் பிளான்ட் சைஸ சூஸ் பண்ணு. இல்ல நான் பியாண்ட் ஓசிக்கு வந்து ஓடி லெவல் ஆஃப் அவுட்புட்க்கு போறேன் அப்படின்னா, சோ யூ கேன் சூஸ் லார்ஜ் சைஸ் ஆஃப் பிளான்ட் சைஸ். சோ அந்த பிளான்ட் சைஸ் நீ சூஸ் பண்ணனா மீடியம் ஃபார்ம்லயும் சரி லார்ஜ் ஃபார்ம்லயும் சரி உனக்கு வந்து காஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் மீடியம் ஃபார்ம்ல வந்து உனக்கு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எஸ்ஐசி 2 பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. இந்த ஃபார்ம் சூஸ் பண்ணேன்னா ஓடி லெவல் ஆஃப் அவுட்புட்க்கு காஸ்ட் அதிகமாகும். எஸ்ஐசி 3 பார்த்தேன் அப்படின்னா காஸ்ட் வந்து கம்மியாகும். ஓகேயா? எக்ஸ்கியூஸ் மீ, சாரிடா எனக்கு கோல்டு. ஸோ ஓகே, ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்ல வந்து மொத்தம் நமக்கு வந்து 3 ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்துருக்கோம். ஒன்னு ஸ்மால் லெவல் ஆஃப் பிளான்ட் சைஸ் கம்பெனி, ஓகேயா? நெக்ஸ்ட் மீடியம், தேர்ட் வந்து லார்ஜ் சைஸ். நம்மளோட டெக்னாலஜி பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எஸ்ஏசி 1, இது எஸ்ஏசி 2 அண்ட் எஸ்ஏசி 3. ஓகே, இது மூணுமே உன்னோட ஆப்ஷன் தான்டா. ஓகேயா? சோ திஸ் இஸ் எஸ்ஏசி 1. ஓகேயா? அண்ட் திஸ் இஸ் எஸ்ஏசி 2. ஓகே, அண்ட் திஸ் இஸ் எஸ்ஏசி 3. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்த அப்படின்னா, சோ இங்க இருந்து நீ இவ்ளோ அவுட்புட் சூஸ் பண்ற. ஓகேயா? சோ ஃபார் ஓஏ லெவல் ஆஃப் அவுட்புட் நீ சூஸ் பண்ற அப்படின்னா, சோ இந்த லெவல் ஆஃப் அவுட்புட்க்கு உனக்கு காஸ்ட் வந்து எங்க போகுதுன்னு பார்த்தேன்னா, இங்க வரும். ஓகே, ஃபார் ஓஏ லெவல் ஆஃப் அவுட்புட் உனக்கு வந்து இவ்ளோ லெவல் ஆஃப் அவுட்புட் நீ கொடுக்கணும்னு நினைச்ச அப்படின்னா ஸ்மால் பிளான்ட் சைஸ்ல சூஸ் பண்ணீங்கன்னா உனக்கு காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும் பாரு. பிகாஸ் இது வந்து ஸ்லோ, அதாவது என்ன சொல்றது, டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்க இந்த பாயிண்ட். அப்ப இது மேல இருக்குன்னா உனக்கு காஸ்ட் வந்து கம்மி ஆகும்னு அர்த்தம். மேபி இதே லெவல் ஆஃப் அவுட்புட்டுக்கு நீ மீடியம் பிளான்ட் சைஸ் சூஸ் பண்ண அப்படின்னா கம்பேர்டு டு திஸ் லெவல் உனக்கு காஸ்ட் வந்து இவ்வளவு தூரம் அதிகரிக்கும். காஸ்ட் அதிகமாகும், ஆனா காஸ்ட் வந்து டிக்ரீசிங் லெவல் தான். ஓகே, பட் ஆனா இதை கம்பேர் பண்றதுக்கு இந்த காஸ்ட் இங்க விட இங்க வந்து காஸ்ட் வந்து அதிகம் தான் ஆகும். ஓகே, இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கோ. ஓகே மேம், சரி இல்ல நான் ஓபி லெவல் ஆஃப் அவுட்புட் சூஸ் பண்றேன் அப்படின்னா ஓகே, அதுவும் உன்னோட விருப்பம். ஓகே, சோ ஓபி லெவல் ஆஃப் அவுட்புட் சூஸ் பண்ற அப்படின்னா இது வந்து நீ மினிமம் பிளான் சைஸ் சூஸ் பண்ணிக்கோ, அதுல மினிமம் காஸ்ட்ல இருக்கும். இவ்வளவு லெவல் ஆஃப் அவுட்புட் நீ சூஸ் பண்ணினா மினிமம் காஸ்ட் கிடைக்கும். இல்ல மேம் நான் வந்து எனக்கு இவ்வளோ லெவல் எனக்கு அவுட்புட் வேணும், ஓடி லெவல் வேணும் அப்படின்னா அப்ப நீ வந்து லார்ஜ் சைஸ் ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கோ. ஓகே, சோ இது எதுக்காக இந்த டயக்ராம் அப்படின்னா எவ்வளவு அவுட்புட் எனக்கு வேணும், அதுக்கு காஸ்ட் எவ்வளவு ஆகும், அப்புறம் எந்த பிளான்ட் சைஸ் எனக்கு கரெக்டா இருக்கும், ஸ்மால் பிளான்ட் சைஸா மீடியமா லார்ஜா சொல்லி சூஸ் பண்றதுக்காக தான்டா. சோ திஸ் இஸ் ஷார்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். ஓகே, ஆனா நம்ம இருக்கிறது வந்து லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் பாக்குறோம். ஓகே, சோ லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் அப்படின்றது இட் இன்க்ளூட்ஸ் நம்பர் ஆஃப் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி லாட் அண்ட் லாட் ஆஃப் நிறைய ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கும். ஓகேயா? சோ எஸ்ஏசி 1, எஸ்ஏசி 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேயா? சோ அப்போ long run average cost curve it envelops, okay, it envelops number of short run average cost curve வந்து
இது வந்து என்வலப் பண்ணி இருக்கும், உள்ளடக்கி இருக்கும். ஓகேயா? ஓகே, அப்போ this is long run average cost curve. Okay, vada long run is a period a plant can move from one plant to another. SAC1 வேணும்னா SAC2 choose பண்ணு, இல்லைன்னா SAC3, SAC4. You can move from one plant to another in the long run. But short runல இது வந்து possible கிடையாது. So long run average cost curve, it involves number of short run average cost curve. மேம் இது எதுக்காக மேம் இந்த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் எதுக்காக மேம்னா டு ஃபைண்ட் அவுட் தி மினிமம் பாசிபிள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த இந்த என்டையர் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வோட மினிமம் பாயிண்ட் எதுடா? இதுதான் லோயர் பாயிண்ட். இது வந்து ஹையர், இங்க வந்து ஹையர், இது ஹையர். இந்த கர்வோட பாட்டம் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ டு ஃபைண்ட் அவுட் திஸ் மினிமம் பாயிண்ட், இந்த லெவல் ஆஃப் அவுட்புட் கொடுக்கறதுக்காக தான் ஓகேயா நம்ம இந்த கர்வை வந்து சூஸ் பண்றோம். ஏன் மேம் இப்ப நான் வந்து இந்த லெவல் கொடுக்க முடியாதா? ஃபார் எக்ஸாம்பிள் OA லெவல் ஆஃப் அவுட்புட் நான் வந்து சூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா நீ சூஸ் பண்ணு. பட் திஸ் இஸ் SAC2. ஓகே, SAC2னா ஷார்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் 2 நீ சூஸ் பண்ண அப்படின்னா இவ்வளவு லெவல் ஆஃப் அவுட்புட் நீ கொடுக்கலாம். அதுக்கு காஸ்ட் பார்த்தேன்னா இவ்வளவு ஆகுது. இந்த லெவல் காஸ்ட் ஆகுது. ஓகேயா? ஓகே மேம், நான் வந்து ஓகே அப்ப நான் நெக்ஸ்ட் OB லெவல் இந்த லெவல் கொடுக்கலாமா அப்படின்னா இதுவும் நீ கொடுக்கலாம். கம்பேர்டு டு திஸ் காஸ்ட் கம்மி தான் ஆகும். ஓகேயா? பட் ஆனா அட் லாஸ்ட் ஃபார் OC லெவல் ஆஃப் அவுட்புட் கம்பேர்டு டு எவ்ரிதிங் இந்த மினிமம் காஸ்ட் தான் வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையும் விட உனக்கு காஸ்ட் வந்து லோயரா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். மேம் இந்த பக்கம் போக போக நான் வந்து அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக முடியாதா அப்படின்னா நீ இன்க்ரீஸ் பண்ணல அவுட்புட்ட. பட் ஆனா இது என்ன ஏரியாமா? ரைசிங் ஏரியாவா? இது வந்து ஃபால் டவுன் ஆகுற ஏரியா, ரீச்சஸ் மினிமம் பாயிண்ட் அண்ட் தென் ஸ்டார்ட்ஸ் டு ரைஸா. அப்போ இதுக்கு மேல நீ அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணனா which means the cost tends to rise. இது வந்து மினிமம் காஸ்ட். இதுக்குள்ள நீ ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னா this is minimum cost to get maximum production. least cost of production தான் இந்த பாயிண்ட். இது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். இதுக்கு மேல அவுட்புட் OD OE OF நான் இப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னா பண்ணிக்கோ. பட் ஆனா பாரு உன்னோட காஸ்ட் வந்து டென்ஸ் டு ரைஸ். போக 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 காஸ்டும் அதிகமாகும். சோ உன்னோட கிவன் பிளான்ட் சைஸுக்கு இதுதான் உனக்கான மினிமம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். சோ இந்த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் என்னன்னு சொல்லலாம்னா போட் ஷேப் கர்வ்னு சொல்லலாம். ஓகே, என்வலப் கர்வ்னு சொல்லலாம், யூ ஷேப் கர்வ்னு சொல்லலாம். ஏன் மேம் போட் ஷேப்னா இது வந்து இப்படி போட் ஷேப்ல இருக்கறனால போட் ஷேப் கர்வ். என்வலப் கர்வ் ஏன் அப்படின்னா இட் என்வலப்ஸ் நம்பர் ஆஃப் ஷார்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். உள்ளுக்குள்ள நம்பர் ஆஃப் ஷார்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்ஸ் இருக்கு. என்டையர் கர்வ் பேர் தான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். ஓகே, தென் இட் ஆல்சோ ஹேவ் யூ ஷேப். ஓகே, அதனால இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் யூ ஷேப்டு கர்வ். ஓகே, நெக்ஸ்ட் and also it is called as planning curve. ஏன் அப்படின்னா it helps to plan the firm to at what level they have to produce. Okay, இதுக்கு 4 நேம் இருக்குன்னா so don't get forgot. Okay, okay, so next எல்லாம் just explanation தான்டா கொடுத்திருப்பா. So average cost curve, long run average cost curve னா நான் உனக்கு என்னன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் நான் சொன்ன அதே எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்திருப்பான். ஓகே, see the U shaped explanation இதெல்லாம் தான் கொடுத்திருப்பான். எதனால வந்து லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்க்கு வந்து யூ ஷேப்ல இருக்கு, போட் ஷேப் கர்வ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொன்னு மாடர்ன் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்க்கு வந்து எல் ஷேப் கண்ணா மறந்துடாத. யூ ஷேப் ஓகே, பட் நவ் மாடர்ன் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்க்கு வந்து எல் ஷேப் கர்வ்.
1 மார்க்ல கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேயா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் எக்கானமிஸ் அண்ட் டிஸ்எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஓகேயா? சோ ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இருக்கு, நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் ஒரு மேனுஃபேக்சரரா. எக்கானமிஸ் அண்ட் டிஸ்எக்கானமிஸ் என்ன மேம் அப்படின்னா, எக்கானமி அப்படின்னா உன்னோட பிசினஸ்க்கு கெயின், அது உனக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி. ஓகேயா? உன்னோட ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ற விஷயங்களுக்கு எக்கானமிஸ் சொல்லுவாங்க. டிஸ்எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா உன்னோட ப்ரொடக்ஷனை பாதிக்கக்கூடிய மாதிரி விஷயங்கள், உனக்கு வந்து லாஸ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். லாஸ வந்து டிஸ்எக்கானமின்னு வச்சுக்கோ, கெயினை வந்து எக்கானமின்னு வச்சுக்கோ. ஓகேயா? சோ ஒரு எக்கானமில நமக்கு எதெல்லாம் கெயின் கொடுக்கும், எதெல்லாம் வந்து நமக்கு வந்து லாஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சோ இத வந்து ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஒன்னு இன்டர்னல் எக்கானமிஸ் அண்ட் டிஸ்எக்கானமிஸ், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ் அண்ட் டிஸ்எக்கானமிஸ். ஓகேயா? இன்டர்னல் இந்த சென்ஸ் இது வந்து நம்மளோட கண்ட்ரோல்குள்ள இருக்கிறது, எக்ஸ்டர்னல்னா நம்மளோட கண்ட்ரோல் மீறிய விஷயங்கள். ஓகே? சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் எக்கானமிஸ் அண்ட் டிஸ்எக்கானமிஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, டெக்னிக்கல் எக்கானமிஸ் அண்ட் டிஸ்எக்கானமிஸ். அதாவது நான் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன், ஒரு பெரிய கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்றேன்னா டெக்னாலஜி ரீதியா எதெல்லாம் என் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதே டெக்னாலஜி ரீதியா எதெல்லாம் என் ப்ரொடக்ஷனுக்கு என்ன வந்து டிஸ்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே? சோ தினேஷ், ஆர் யூ ஹியர்? தினேஷ் இருக்கானடா? ஓகே. கீர்த்தி, படி கீர்த்தி. Technical economics and diseconomics. Large scale production is associated with economics of superior techniques. As a firm, okay, ma'am. As the firm increases its scale of operations, it becomes possible to use more specialized and efficient form of all factors, especially capital equipments and machinery. For producing higher level of output, there is generally available a more efficient machinery, which when employed to produce a large output yields a lower cost per unit of output. The firm is able to take advantage of composite technology, whereby the whole process of production of a commodity is done as one composite unit. Secondly, when the scale of production is increased and the amount of labor and other factor becomes larger, introduction of greater degree of division of labor and specialization becomes possible, and as a result, cost per unit declines. There are some advantages available to a Wait, Kitty. So என்ன சொல்றாங்க, large scale production is associated with economies of superior techniques. Okay? So as a firm increases its scale of operation, see இப்ப பாரு, என்னோட பிசினஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா இது எதை இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா, நான் என்னோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றேன் அப்படின்னா நிறைய ஸ்பெஷலைசேஷன் யூஸ் பண்றேன், நிறைய எஃபிஷியன்டான இன்புட்ஸ், ஃபேக்டர்ஸ், கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், பெரிய பெரிய மெஷினரிஸ் நான் யூஸ் பண்றேன்னு சொல்லி அர்த்தம். நிறைய புது புது டெக்னாலஜி வந்து உள்ள அடாப்ட் பண்றேன்னு அர்த்தம். ஓகே? சோ அப்போ நான் ஹையர் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட மெஷினரி வந்து ரொம்ப எஃபிஷியன்டான மெஷினரியா இருக்கணும் to produce larger level of output. Okay? Next, the firm is able to take advantage of composite technology. Composite technology அப்படின்னா whole process of production of a commodity is done as one composite unit. அதாவது மொத்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியுமே ஒரு சிங்கிள் யூனிட்ல பண்ணிட்டு இருக்கிறது காம்போசைட் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே? சோ இதை வந்து நீ டிஸ்கஸ் லேட்டர் இன்டர்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டிங்ல வந்து நீ டிஸ்கஸ் பண்ணுவோம், காம்போசைட் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே? நெக்ஸ்ட், செகண்ட்லி, when the scale of production is increased, the amount of labor and other factors become larger. ஆமாவா? என்னோட பிசினஸ் பெருசாக ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆக கண்டிப்பா லேபர், மெஷினரி எல்லாம் நான் அதிகமா உள்ள வந்து என்கேஜ் பண்ணுவேன். ஓகே? அப்படி பண்ணும்போது டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கும், அதாவது வேலையை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பேன். ஸ்பெஷலைசேஷன் இன்னும் அதிகமா இருக்கும். அதாவது என்னோட கம்பெனி ரொம்ப குட்டி கம்பெனினா எல்லாரும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இருக்க பெருசாயிட்டே போகுது அப்படின்னா டிபார்ட்மெண்டல் வைஸ் ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். நீ பர்ச்சேஸ், நீ சேல்ஸ், நீ ஸ்டோர்ஸ், நீ ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் வைஸ் ஸ்பெஷலைசேஷன், தென் என்கேஜ்மெண்ட் ஆஃப் லேபர் இஸ் மோர். ஓகே? படிக்கலாம். There are some advantages available to a large firm on account of performance of a number of linked processes. The firm can reduce the inconvenience and cost associated with the dependence on other firms by undertaking various processes from the input supply stage to the final output stage.
However, beyond a certain point, a firm experiences net diseconomies of scale. This happens because when the firm has reached a size large enough to allow utilization of almost all the possibilities of the division of labor and employment of more efficient machinery, further increases in the size of the plant will bring about high long run cost because of difficulties of management. When the scale of operation becomes too large, it becomes difficult for the management to exercise control and to bring about proper coordination. ஓகே சோ அப்ப ஸ்டார்டிங்ல வந்து பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இந்த விஷயங்களால ஓகே டெக்னாலஜிஸ் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் ஆனா இதுவே வந்து ஒரு காலகட்டத்துல உனக்கு வந்து நெட் டிஸ்எக்கானமி ஆயிடும், உன்னோட பிசினஸ்க்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிடும். ஒரு சர்டைன் பாயிண்ட்க்கு மேல இதுக்கு மேல பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வழி இல்ல, ஒரு சைஸ் வந்து என்லார்ஜ் ஆயிருச்சு பிசினஸோட சைஸ் அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்பெஷலைசேஷனுமே நீ யூஸ் பண்ணிருப்ப. எல்லா யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் பாசிபிலிட்டி of division of labor and employment and more efficient machineries எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி முடிச்சிருப்ப. சோ ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேல பிசினஸ் என்லார்ஜ் ஆகுது அப்படிங்கும்போது காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ், ஓகே, மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் வந்து அதுக்காக காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். ரொம்ப நம்ம பிசினஸ் சைஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற கோஆர்டினேஷன் கொண்டுட்டு வரது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ரொம்ப வாஸ்ட் ஏரியா இல்லையா, சோ எல்லாத்துக்கும் இடையில வந்து அந்த கோஆபரேஷன் கொண்டுட்டு வரது ரொம்ப கஷ்டம் சொல்லி சொல்றாங்க. சோ திஸ் இஸ் டெக்னிக்கல் எக்கானமி அண்ட் டிஸ்எக்கானமி. நெக்ஸ்ட் மேனேஜரியல் எக்கானமிஸ் அண்ட் டிஸ்எக்கானமிஸ். சவுந்தர் படி சவுந்தர். Managerial economics and diseconomics. Managerial economics refers to the reduction in managerial cost. When output increases, specialization and division of labor can be applied to management. To become possible to divide its management into specialized departments under specialized personnel such as production manager, sales manager, finance manager, etc. The scale of production increases. Further, each department can be further subdivided. For example, sale can be split into separate sections such as for advertisement, exports and customer service. Since individual மேனேஜரியல் எக்கானமிஸ் அப்படின்னா என்னன்னா மேனேஜ்மெண்ட்ல நமக்கு ஆகுற காஸ்ட் கம்மி பண்றதுக்கு பேரு மேனேஜரியல் எக்கானமி. அதே மேனேஜ்மெண்ட் வைஸ் நமக்கு காஸ்ட் வந்து இந்த என்னோட பிசினஸ் மேனேஜ் பண்றதுக்கே ரன் பண்றதுக்கு இல்ல மேனேஜ் பண்றதுக்கே எனக்கு காஸ்ட் அதிகமாகுது, திஸ் இஸ் மேனேஜரியல் டிஸ்எக்கானமி. சோ எப்ப என்னோட கம்பெனியினுடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாயிட்டே போகுதோ அப்ப வந்து டிவிஷன் ஆஃப் லேபருக்கும் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஓகேயா? சோ அப்ப என்ன அப்படின்னா ஒரு இட் இஸ் பாசிபிள் ஒரு அளவுல என் பிசினஸ் பெருசா இருக்கும்போது ஓகே செப்பரேட் டிபார்ட்மெண்டா நான் பிரிக்கிறேன். ஓகே, சேல்ஸ், ஃபைனான்ஸ், ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்டா பிரிக்கிறேன். ஒருவேளை ஸ்கேல் ஆஃப் ஆபரேஷன் வந்து இன்னுமே ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னா அப்போ ஒரு ஈச் டிபார்ட்மெண்ட்டையுமே இன்னுமே நான் பிரிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அப்புறம் வந்து என்னது மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிப்பேன். இதே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்க, கஸ்டமர் சர்வீஸ் தனியா, அட்வர்டைஸ் பண்றது, அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே சப் டிவைட் பண்ணுவேன். ஓகேயா? சோ இததான் சொல்றான், படிக்கலாம். Since individual activities come under the supervision of specialist, management's efficiency and productivity will greatly improve. Decentralization of decision making and mechanization of managerial functions further enhance the efficiency and productivity of managers. The specialization of management enables large firms to achieve reduction in managerial costs. So, மேனேஜ்மெண்ட் நான் ஸ்பெஷலைசேஷன் பண்ணாதான் அதுல ஆகிற காஸ்ட் வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அப்போ மேனேஜரியல் காஸ்ட் ரிடக்ஷன் ஆனாதான் இட் வில் பி a மேனேஜரியல் எக்கானமி எனக்கு. ஓகே, சோ திஸ் எக்கானமி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். படிடா. However, as the scale of production increases beyond a certain limit, managerial diseconomies set in. Communication at different levels, such as between the managers and laborers and among the managers, become difficult, resulting in delays in decision making and implementation of decisions already made. Management finds it difficult to exercise control and to bring the coordination among its various departments. The managerial success becomes more complex and it is affected by greater bureaucracy, red tapeism, lengthening of communication lines and so on. All these affect the efficiency and the productivity of management and that of the firm itself. ஓகே, மேனேஜ்மெண்ட் இது வரைக்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்ப நமக்கு எப்படி இது டிஸ்ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா
ஒரு அளவுக்கு மேல மேனேஜ்மெண்ட் அதிகமாகும் பொழுது அங்க ஒர்க் பண்ற ஓனருக்கும் கீழே ஒர்க் பண்ற லேபருக்கும் இடையில இருக்கிற கோஆபரேஷன் கொண்டுட்டு வரது ரொம்ப கஷ்டம். நான் மேல நீ கீழன்ற ஒரு ஈகோ அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அவங்களுக்கு இடையில ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது. நெக்ஸ்ட் மேனேஜர் கிட்ட ஒரு டெசிஷன் எடுக்க சொல்லி கொடுத்ததும் அவன் ரொம்ப டிலே பண்ணுவான். சோ இந்த மாதிரி விஷயங்களாலலாம் மேனேஜ்மெண்ட் எஃபெக்ட் ஆகும். அப்ப கண்டிப்பா இதெல்லாம் காஸ்டையும் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? சோ அப்போ இததான் சொல்றோம். அப்போ அவங்களுக்கு இடையில ஒரு கோஆர்டினேஷன் கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் மேனேஜரியல் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடுங்க, கிரேட்டர் புராக்ரசி, ரெட்டாபிசம், அதாவது என்ன சொல்றது, அதிகாரத்துவம், அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துறது, ரூல்ஸ அவங்களுக்கு கிடைக்கிற பவரை மிஸ்யூஸ் பண்றது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். This will lead to diseconomy அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கமர்ஷியல் எக்கானமி அண்ட் டிஸ்எகானமிஸ், அதாவது ட்ரேட் மூலியமா. ஓகேயா, ட்ரேட் மூலியமா நமக்கு வர எக்கானமிஸ் அண்ட் டிஸ்எகானமிஸ். ஓகே ஜாய் மேம், பட்ரா. commercial economies and diseconomies. Production of large volumes of goods requires large amount of materials and components. A large firm is able to place bulk orders for materials and components and enjoy lower prices for them. Economies can also be achieved in marketing of the product. If the sales staff is not being worked to full capacity, additional output can be sold at little or no extra cost. Moreover, large firms can benefit from economies of advertising. As the scale of production increases, advertising cost per unit of output fall. In addition, a large firm may also be able to sell its increases advertising cost. தப்புடா. In addition, a large firm படி. In addition, a large firm may also be able to sell its byproducts or process it profitability, something which might be unprofitable for a small firm. There are also economies associated with transport and storage. These economies become diseconomies after an optimum scale. For example, advertisement expenditure and other marketing overheads will increase more than proportionately after the optimum scale. Okay. So commercial economy and diseconomy என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தேவையான மெட்டீரியலும் ரொம்ப லார்ஜா இருக்கும். அப்போ நான் ஒரு பல்க் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்பவுமே நீ பாரு, சிங்கிள் யூனிட் வாங்குறத விட நீ போய் பல்கா பர்ச்சேஸ் பண்ணனா உனக்கு லோயர் காஸ்ட்ல கொடுப்பா, கொஞ்சம் சீப்பா கொடுப்பான். ஓகே, சோ அப்படி இருக்கும்போது எக்கானமிஸ் கேன் பி அச்சீவ்ட் இன் மார்க்கெட்டிங் ஆஃப் தி ப்ராடக்ட். சோ அப்போ ஒண்ணு அந்த ப்ராடக்டோடைய பிரைசஸ்ல எனக்கு கொஞ்சம் கெயின் வரும், பிளஸ் ஆல்சோ அதை மார்க்கெட் பண்ணும்போதும் எனக்கு சம் சேவிங்ஸ் வரும். சோ சேல்ஸ் ஸ்டாஃப் ஃபுல் கெப்பாசிட்டியோட அவன் ஒர்க் பண்ணல அப்படின்னா சோ அடிஷனல் அவுட்புட் என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல நம்மளால சேல் பண்ண முடியாது. ஓகே, சோ அப்ப சேல்ஸ் ஸ்டாஃப் கண்டிப்பா ஃபுல் கெப்பாசிட்டியில ஒர்க் பண்ணி ஆகணும். அதர்வைஸ் அடிஷனல் அவுட்புட் கேன் பி சோல்ட் அட் லிட்டில். அப்ப அவன் அப்படி ஒர்க் பண்ணலன்னா அதுக்கு அடுத்தடுத்து நம்ம கொடுக்குற ப்ரொடக்ஷனை கம்மியான விலைக்கு தான் நம்ம விற்கணுமே தவிர அதிகமான விலைக்கு கொடுக்க முடியாது. Okay, moreover, the large firm can benefit from economies of advertisement. So பெரிய பெரிய firms எல்லாம் அவங்களோட ப்ராடக்ட் எப்படி ரீச் ஆகுது அப்படின்னா த்ரூ அட்வர்டைசிங். ஸ்டார்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது அப்பதான் அந்த ப்ராடக்ட் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பெருசா அவங்களுக்கு சேல்ஸ் இருக்காது. பட் ஒன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா அவன் ப்ராடக்ட் சேல் ஆயிட்டே இருக்கும், பெர் யூனிட்டுக்கு ஆகிற அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். So this will lead to commercial economies and diseconomies. Okay, so next thing, financial economies and diseconomies. Monisha, மோனிஷா இல்லையாடா அப்படி யாருமே கிளாஸ்ல? இருந்தாங்களே. மோனிஷா, Monisha, are you here? Divyadarshini? Yes, ma'am. படிங்க. Okay, ma'am. Financial economies and diseconomies.
A large firm has advantages over small firms in matters related to procurement of finance for its business activities. It can, for instance, offer better security to bankers and avail of advances with greater ease. On account of the goodwill enjoyed by large firms, investors have greater confidence in them and therefore would prefer their shares, which can be readily sold on the stock exchange. A large firm can thus raise capital at lower cost. However, these cost of raising finance will rise more than the proportionately after the optimum scale of production. This may happen because of relatively greater dependence on external finances. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா பினான்சியல் எக்கானமிஸ் அண்ட் டிஸ் எக்கானமிஸ். நீ ஒரு பெரிய ஃபர்ம், பெரிய கம்பெனி நீ ஓபன் பண்ண போற கம்பேர்டு டு ஸ்மால் ஃபர்ம் அப்படின்னா என்ன சொல்றது, ஃபினான்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து உனக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். பிகாஸ் பேங்கர்ஸ் வந்து என்ன சொல்றது, இட் கேன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆஃபர் பெட்டர் செக்யூரிட்டி டு பேங்க்ஸ் அண்ட் அவைல் of advance with greater ease. Okay, on account of the goodwill enjoyed by the large firm, investors have greater confidence. So ஆனா லார்ஜ் ஃபார்ம் அப்படின்னா எனக்கு குட்வில் பெருசா இருக்கும். அப்ப பேஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டர் கான்பிடன்ஸோட அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான், ஷேர்ஸ் வந்து அவன் உள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணுவான். ஓகே, சோ அப்ப அது வந்து என்னன்னா ரெடிலி ஸ்டாக் மார்க்கெட்ல நான் சேலும் பண்ணிக்கலாம். சோ அப்ப இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஃபார்முக்கு தேவையான கேபிட்டலை கம்மி காஸ்ட்ல கொடுக்குது. அப்ப காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் லோயர் ஃபார் அ லார்ஜ் ஃபார்ம். திஸ் வில் பி அ எக்கானமி, ஃபினான்ஷியல் எக்கானமி, ஒரு கெயின் அந்த ஃபார்முக்கு. ஓகேயா, next, however, these costs raising finance will rise more than proportionately after the optimum scale of production. So ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல உன்னோட ப்ரொடக்ஷன் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா அப்ப கண்டிப்பா உனக்கு வந்து கிரேட்டர் எஃபிஷியன்சி இருக்கு, உன் கம்பெனிக்கு பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சோ நீ வந்து அதிகமா எக்ஸ்டர்னல் ஃபைனான்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்க, அதாவது வெளியில இருந்து கடன் வாங்குறத நீ அதிகமா டிபெண்ட் பண்ணி இருக்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா ஒரு சர்டன் லெவலுக்கு மேல நீ கடன் வாங்குறதுக்கு கூட உனக்கு ரொம்ப காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதையும் சேர்த்து படிச்சிருடா. ரிஸ்க் பியரிங் எக்கானமிஸ் அண்ட் டிஸ் எக்கானமிஸ். Okay, ma'am. Risk-bearing economy and diseconomies. It is said that a large business with diverse and multi-production capability is in a better production to withstand economic ups and downs and therefore enjoys economies of risk-bearing. However, risk may increase if diversification, instead of giving a cover to economic disturbances, increases these. So, risk bearing economy-யா பார்த்தோம் அப்படின்னா so business with diverse and multi production capability இருக்கும். ஏன் அப்படின்னா எக்கானமில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். சோ அதெல்லாம் நம்ம சமாளிச்சு போராடி வெளியே வரும்போது we will get என்ன சொல்றது மேஜர் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி வந்து நமக்கு வந்துடும். சோ திஸ் will be a risk bearing economy. இதே நமக்கு ஆப்போசிட்டா மாறிச்சுன்னா இப்படியே மேலும் மேலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா சோ இந்த எக்கானமிக் டிஸ்டர்பன்ஸ் சொல்லி அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு பதிலா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சமாளிக்கிறதுலயே நம்ம வந்து டைவர்ட் ஆயிடுவோம், ப்ரொடக்ஷனை நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா, சோ தீஸ் ஆர் ஆல் இன்டர்னல் எக்கானமிஸ் அண்ட் டிஸ் எக்கானமிஸ். அதாவது இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பிசினஸ்க்குள்ள பாதிக்கப்படுற விஷயங்கள். இதுக்கப்புறம் பார்க்க போறது எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ் அண்ட் டிஸ் எக்கானமிஸ். வெளியில இருந்து சில விஷயங்கள் நம்ம பிசினஸ்க்கு கெயினா வருது, நம்ம பிசினஸ்க்கு வந்து லாஸா வருது. எதெல்லாம் நம்ம பிசினஸ் சப்போர்ட்டிவா வருது, எதெல்லாம் நம்ம பிசினஸ் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் திங் வந்து சீப்பர் ரா மெட்டீரியல் அண்ட் சீப்பர் கேபிட்டல் எக்யூப்மெண்ட். ஓகேயா, சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா the expansion of an industry may result in exploration of new and cheaper source of raw material, machinery and other types of capital equipment. அதாவது நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய அளவுல எக்ஸ்பேண்ட் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புதுசா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து சீப்பரா நம்ம வாங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நீ நல்லா பாரு, ரொம்ப பெரிய கம்பெனில அவனோட ரா மெட்டீரியலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சீப்பா இருக்கும். பிகாஸ் அவன் லார்ஜ் அண்ட் பல்கி யூனிட்ஸ்ல பர்ச்சேஸ் பண்றதுனால அது வந்து சிங்கிளா வாங்குறத விட பல்க் யூனிட்ல வாங்கும்போது அவனுக்கு மெஷினரி ஆகட்டும், கேபிட்டல் எக்யூப்மெண்ட் ஆகட்டும், ரா மெட்டீரியல் ஆகட்டும் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். ஓகே, சோ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி ரிசல்ட் இன் கிரேட்டர் டிமாண்ட் ஃபார் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல், capital equipment required by it. ஓகேயா, சோ அப்போ என்னோட பிசினஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்றதுனால என்ன அர்த்தம்னா பல விஷயங்களுக்கு அங்க டிமாண்டும் அதிகமாகுது. ரா மெட்டீரியலுக்கு, கேபிட்டல் எக்யூப்மெண்ட்டுக்கு, மெஷினரிக்கான டிமாண்டும் அங்க அதிகமாகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
ஓகேயா? இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா the firm can procure these on a large scale at a competitive price from other industries. சோ இப்ப இவன் வாங்குறானா இதே மாதிரி இன்னொருத்தனும் வாங்குவான். சோ அப்ப இல்ல நான் உனக்கு இந்த பிரைஸ்ல கொடுக்குறேன், நான் உனக்கு இந்த பிரைஸ்ல கொடுக்குறேன்னு போட்டி போட்டு காம்படிட்டர்ஸ் வந்து நமக்கு இல்ல நான் உங்களுக்கு ₹2 கம்மியா தரேன், நான் உனக்கு ₹1 கம்மியா தரேன்னு கொடுப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், காம்படிட்டிவ் பிரைசஸ்ல இருந்து அதர் இண்டஸ்ட்ரி கிட்ட இருந்து we will receive. So this reduces their cost of production and consequently the prices of their output. So இப்ப என்ன பண்ணும், இந்த மாதிரி சீப்பர் ரேட்ல நமக்கு கிடைக்கும் போது அவனோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை அது கம்மி பண்ணி கொடுக்கும். So this will be one of the cheaper raw material and equipment. இது வந்து one of the economy. Okay, so next வந்து technological external economies. So technology சம்பந்தமா நமக்கு வந்து வெளியில இருந்து ஒரு விஷயம் எப்படி வந்து நமக்கு ஒரு எக்கானமியா அமையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, யாரு படிக்க சொல்லலாம்? ஸ்ரீஜா, ஸ்ரீஜா என்னடா கூப்பிடுற யாருமே இல்லையா? ஸ்ரீனிஜா, ஏய் தூக்கத்துல இருந்து எல்லாம் எந்திரி, படிடா. ஏய் தூக்கத்துல எந்திரி, மண்டையில கொட்டிடுவேன். தூங்காத, வீட்டுக்கு போயிடலாம், எந்திரி, விட்டுறேன். சாப்டர் இஸ் ஓவர்டா, முடிஞ்சு ஒரே ஒரு சாப்டர் தான். எந்திரி, தூக்கத்துல இருந்து எந்திரி. Go ahead, Kana. Technological external economies. When the whole industry expands, it may result in the discovery of new technical knowledge, and in accordance with that, the use of improved and better machinery and processes than before. So, எப்ப என்னோட இண்டஸ்ட்ரியை நான் எக்ஸ்பேண்ட் பண்றனோ, என்னோட இண்டஸ்ட்ரியை ஹோல் இண்டஸ்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்றனோ, பிசினஸ் நான் பெருசு பண்றனோ, அப்போ புது புது விஷயங்கள், புது புது டெக்னிக்ஸ்க்கு வந்து அங்க நிறைய இடம் இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுனாலே டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ணணும், பழைய விஷயத்தையே புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அப்ப என்னன்னா நியூ டெக்னிக்கல் நாலேஜ் வந்து அதிகமாகும். சோ இம்ப்ரூவ்ட் அண்ட் பெட்டர் மெஷினரி ப்ராசஸ் எல்லாம் முன்ன இருந்ததுக்கு இப்ப வந்து முதல்ல ஒரு பழைய காலத்து மிஷினை வச்சிருந்தா இப்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டான மிஷின் எடுப்பேன். ஓகே, சோ அததான் சொல்றேன். சோ திஸ் வில் சேஞ்ச் த டெக்னிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஃபர்ம்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி அண்ட் ரெடியூஸ் தியர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். சோ பழைய காலத்து விஷயங்களை வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பழைய தறி மிஷின்ல உட்காந்து ஒரு வாரம் ஒரு சேலையை நெய்யறதுக்கு இப்ப இருக்கிற ஸ்பின்னிங் மிஷினரிய கொடுத்து 1 மணி நேரத்துல நம்ம ஒரு 10 sarees வந்து நெஞ்சிடலாம். சோ அதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் படிமா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்டு லேபர். Development of skilled labor. When an industry expands in an area, the laborers in that area are well accustomed with the different productive processes and tend to learn a good deal from experience. As a result, with the growth of industry in an area, a pool of trained labor is developed, which has a favorable effect on the level of productivity and cost of the firms in that industry. So, development of skilled labor ஒண்ணும் இல்லடா, உன் பிசினஸ் நீ பெருசு பண்ற. இப்போ சம் கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு மீட்டிங் போட்டுட்டே இருப்பான், அடிக்கடிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பான். அங்க ஒர்க் பண்ற பீப்புள்ஸ்க்கு அடிக்கடிக்க சம் மீட்டிங் போடுவான், நிறைய வெகேஷன்ஸ் போடுவான், நிறைய மீட்டிங்ஸ், நிறைய ட்ரைனிங்ஸ். அவனுக்கு வந்து அந்த டெக்னாலஜிக்கு சம்பந்தமா அவனை வந்து ட்ரைன் அப் பண்ணிக்கிட்டே இருப்பான். டே டு டே வந்து என்ன அப்படின்னா லேபருடைய ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பான். லேபரோட ஸ்கில் டெவலப் ஆச்சுனாதான் அவனோட பிசினஸ் டெவலப் ஆகும். So this is also one of the economy to the large scale production. Okay, next படிடா. Growth of ancillary industries. Expansion of industry encourages the growth of a number of ancillary industries which specialize in the production and supply of raw materials, tools, machineries, components, repair services, etc. Input prices goes down in a competitive market, and the benefits of it accrue to all firms in the form of reduction in cost of production. Likewise, new units may come up for processing or recycling of waste products of an industry. This will tend to reduce the cost of production in general. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா growth of ancillary industries அப்படின்னா நீ இப்ப ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓபன் பண்ற, லார்ஜ் ஸ்கேல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நீ ஓபன் பண்றனா உன்னோட வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். ஆனா உன்னோட பிசினஸ் பெரிய லெவல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, பிரிக் இண்டஸ்ட்ரி, என்ன சொல்றது, சாயில் இண்டஸ்ட்ரி இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கூடயே சேர்ந்து வளரும். அப்போ நான் எந்த விஷயத்துல ப்ரொடக்ஷன்ல ஸ்பெஷலைசேஷனா இருக்கணும், அதுக்கு சம்பந்தமான சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல், டூல்ஸ், மெஷினரி, காம்போனன்ட்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து என் கூட வளரும்.
ஓகேயா? சோ அப்போ அந்த ப்ராடக்ட்கான இன்புட் பிரைசஸும் மார்க்கெட்ல வந்து கம்மியாச்சு அப்படின்னா this will reduce my cost of production. ஓகேயா? அப்போ புது புது இண்டஸ்ட்ரீஸ், இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில நிறைய வேஸ்டேஜஸ் ஆகும் ப்ராடக்ட். அப்போ அந்த வேஸ்டேஜ் ப்ராடக்ட ரீசைக்கிள் பண்றதுக்கு புது யூனிட்ஸ் உருவாகும். அப்ப இதுவும் என்ன ஆகும்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கும். growth of ancillary industries. ஓகேயா? சோ அதுதான். நெக்ஸ்ட் பெட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் மார்க்கெட்டிங். படிடா. Better transportation and marketing facilities. The expansion of an industry resulting from entry of new firms may make possible the development of an efficient transportation and marketing network. These will greatly ஒரு business கண்டிப்பா எக்ஸ்பேண்ட் ஆகுது ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா கண்டிப்பா நியூ ஃபர்ம்ஸ் உள்ள என்டர் ஆனாதான் அந்த ஃபீல்டு டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேயா? எப்ப நியூ ஃபர்ம்ஸ் உள்ள என்டர் ஆவாங்கன்னா அந்த ப்ராடக்ட்கான அந்த இண்டஸ்ட்ரிக்கான மார்க்கெட்டிங் நல்லா இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அவன் உள்ள வருவான், இல்லைன்னா வரமாட்டான். ஓகே, நெக்ஸ்ட். These will greatly reduce the cost of production of the firms by avoiding the need for establishing and running these services by themselves. Similarly, communication systems may get modernized, resulting in better and speedy information dissemination. Next, economies of information. Economics of information. Necessary information regarding technology, labor prices, and products may be easily and cheaply made available to the firms on account of publication of information booklets and bulletins by industry associations or by government in public interest. So, economies of information. நான் வந்து ஒரு பர்டிகுலர் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நீ புதுசா ஒரு இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ற அப்படின்னா அத போய் அதை பத்தின விஷயங்களை தேடி தொலாவறதுக்குன்னு உனக்கு தனியா எந்த காஸ்டுமே ஆகாது. பிகாஸ் எவ்ரிதிங் அவைலபிள் இன் ஆன்லைன், எவ்ரிதிங் அவைலபிள் இன் இன்டர்நெட். நீ போன கூகுள் ஒரு தட்டினா உனக்கு என்ன வேணுமோ, டெக்னாலஜி சம்பந்தமா, லேபர் சம்பந்தமா, பிரைஸ் சம்பந்தமா, ப்ராடக்ட் சம்பந்தமா, உனக்கு என்ன வேணுமோ எவ்ரிதிங் இஸ் சீப்லி மேட் அவைலபிள் டு யூ த்ரூ பப்ளிகேஷன்ஸ் மூலியமா. சிலர் புக்லெட்ஸ் அடிப்பாங்க, அதுல இருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் காஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நமக்கு கிடைக்குது. சோ அதையும் வச்சு நம்ம பிசினஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அண்ட் நெக்ஸ்ட் யார்டா இருக்கா? ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி இருக்கீங்களா? யாரும் இல்லையாடா? பிரியா படிக்கிறீங்களா? Yes, ma'am. Economics and of information. No. Necessary information. Next. However, external economists may cease if there are certain disadvantages which may neutralize the advantages of expansion of an industry. We call them external diseconomies. External diseconomies are disadvantages that originate outside the firm, especially in the input markets. An example of external economies வந்து இதுவரைக்கும் நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்தோம். சோ அதுலயும் கூட சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ண விடாம அது தடுக்கும். நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து விரிவுபடுத்த விடாம நம்மள தடுக்கிற காரணங்கள் எல்லாமே வந்து எக்கானமிஸ், டிஸ்எக்கானமிஸ் சொல்லுவாங்க. ஓகேயா? சோ அப்போ இத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கானமி. சில விஷயங்கள் எல்லாம் வெளியில இருந்து நம்ம பிசினஸ வந்து பாதிக்கும், நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விடாம பாதிக்கும். அந்த விஷயம் எல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இது ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த இன்புட் மார்க்கெட், ரா மெட்டீரியல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஆரம்பிக்குது. படிக்கணும். An example of external diseconomies is rise in various factor prices. When an industry expands, the requirement of various factors of production such as raw materials, capital goods, skilled labor, etc. increases. Increasing demand for input put pressure on the input market. This may result in an increase. Input market la start ஆகுது ஒரு டிஸ்எக்கானமி அப்படின்றது. அது எப்படின்னா இன்புட் பிரைசஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சுன்னு வெச்சுக்கோ,
நம்ம போடக்கூடிய ரா மெட்டீரியல்ஸோட பிரைசஸ் அதிகமாயிடுச்சுன்னா அப்ப கண்டிப்பா நம்ம அதிகமான காஸ்ட் கொடுத்துதான் வாங்கணும். அப்ப இது நமக்கு ஒரு டிஸ்எக்கானமி. ஓகேயா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வேணும். கேபிட்டல், ரா மெட்டீரியல், லேபர் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்புட்டுக்கான டிமாண்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான மார்க்கெட்டையும் ப்ரெஷர் கொடுக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்டோட பிரைஸ் என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமா டிமாண்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்டோட பிரைஸும் அதிகமாயிடும். பிகாஸ் அவனுக்கு தேவை அதிகமா இருக்கறனால எவ்வளவு பிரைசஸ் கொடுத்தாலும் அவன் வாங்குவான். ஓகே, சோ இதுதான் காரணம். நெக்ஸ்ட், moreover too many firms in an industry at one place may also result in higher transportation cost and marketing cost and high pollution control cost. சோ இதெல்லாம் கூட சில ஃபர்ம்ஸ்க்கு, சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து என்ன சொல்றது, பொல்யூஷன் காஸ்ட் அதிகமாகும், மார்க்கெட்டிங் காஸ்ட் அதிகமாகும், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதிகமாகும். ஓகே, நெக்ஸ்ட் படிக்கணும். அந்த கவர்மெண்ட் மே அதுல இருந்து படிங்க. The government may also, through its location policy, prohibit or restrict the expansion of an industry at a particular place. சோ அப்ப ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மேல நீ விருப்பப்பட்டாலும் படலைனாலும் உன்னோட என்ன சொல்றது, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பான்ஷனை கவர்மெண்ட் வந்து சில இடத்துல வந்து லொகேட் பண்ணி வச்சிடுவான், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவான். ஏன்னா அதுக்கு மேல போனேன்னா உனக்கும் நல்லது இல்ல, கவர்மெண்ட்டுக்கும் நல்லது இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல உங்களோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பான்ஷன் கவர்மெண்டே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். So okay, and with this we are in the end of chapter 3. Okay, are you feel happy now? Yes, ma'am. Yes, ma'am. Yes, Very happy. Okay, with this we will conclude the session. Please stay online. Okay, thank you. Thank you, ma'am.